ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்தியன் பைக் ஷோயிங்லாம் பார்க்க போகிறதில்ல, ஒரு குட்டி அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாலாம் பேக்கிங் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ச்னால வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே இந்த எப்படி சொல்கிறது மங்களாகும். ஏன்னா அது வந்து எப்போதும் எடுக்கிற செல்லில் வந்து எடுக்கலை. இது வந்து நான் வச்சிருந்த செல்லில் எடுத்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளர் ஆகும், அந்த வார்த்தையே வாயில் வர மாட்டேதுங்க. ஓகே, ஸோ என்னென்னா இங்கே மார்க்கை வச்சு கிறுக்கி வச்சுருக்கேன். கலை ஒன்று அதை காட்டிருக்கான்னு கேட்காதீங்க, அது ஒன்றும் இல்லை, அட்ரஸ்லாம் இருந்துச்சு, அதனால தான் வந்து அடிச்சிட்டேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா டப்பா பிரித்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே பிரிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. நான் வந்து ஸ்கூலில் இருந்தேன். ஸோ ஏற்கனவே பிரித்த அக்கா இருந்துச்சு அந்த அமேசான் அந்த ஒயிட் கலர் பேக்கேஜ் டப்பா இருந்துச்சுல, பேக்கெட்டு, அதை வந்து செலோட்டை போட்டு ஒட்டி, அப்புறம் இந்த டப்பா பார்த்திங்கன்னா பிரிச்சிருந்துச்சு, இதையும் செலோட்டை போட்டு ஒட்டி உங்களுக்காக பார்த்திங்கன்னா எடுக்கிறேன். ஸோ நானும் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாட்ச்சு, அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பில்லு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்சு கவரில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி கொடுத்துருந்தாங்க. நான் அது தெரியாமல் பார்த்திங்கன்னா தூக்கி வேற போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இதான் அந்த பில்லு. இந்த பில்லு தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா டப்பாக்குள்ளேயும் எதுவும் இல்லை, அந்த டப்பா ஓரம் கட்டிட்டு. ஓகே, ஸோ அப்படின்னா இப்போ நம்ம வந்து வாட்சை எடுத்துருவோம். வாட்சை. ஓகேங்க, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச்சு. ஸோ லைட்டாக பர்ரா, ஐயோ வாயில் வர முடியுது, மங்களாகுங்க, அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மங்களாகும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வந்து எப்படி வாங்கினா, நான் வந்து சும்மா அமேசானில் வந்து கிளாஸி வாட்சஸ் அண்டர் 500 அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் வந்துருந்துச்சு. ஸோ இதோட ரேட் என்ன பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா வாட்ச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கெத்தாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஸ்ட்ராப்பு கலரே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அந்த வாட்ச் டிசைன் தாங்க மரணமாக இருந்துச்சு. அதோட மரணமானு சொல்கிறதுக்கு அவ்வளோ எதுவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து அட்ஜஸ்டபிள் தாங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அந்த வாட்சுக்கு அடியில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாட்சுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ என்ன இருக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக் மேட் இன் சைனா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நானே இப்போ தான் பார்த்தேன் மேட் இன் சைனாவா அப்படின்ட்டு, வாட்சை கழட்டிட்டு தான் பார்த்தேன். இப்போ பாருங்கள் தெரியுதா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேட் இன் சைனா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இதான் பின்னாடி இருக்குது. அப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து அந்த கம்பிக்கு அடியில் விட்டோன்னா அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த ஹோல்டருக்குள்ளே வந்து விடணுங்க ஸ்ட்ரிப்பை. ஓகே, ஸோ அப்படி விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ எனக்கே பார்த்திங்கன்னா லைட்டாக குழம்பிருச்சு, ஐயோ எப்படா விட்றது அப்படின்ட்டு. அப்புறம் மட்டும் ஞாபகம் வந்துருச்சுங்க எப்படி விட்றதுன்ட்டு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்ம வாட்ச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதான் பார்த்திங்கன்னா வாட்சோட லுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரிங் எடுத்துருக்கால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ வந்து கையில் கட்டிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படின்னா நீங்கள் வாட்ச் வந்து விட்டுட்டு ஸோ இதுக்குள்ளே விடணும். ஸோ வேறு எங்கேயும் விட்ற மாதிரிலாம் இருக்காது, அந்த எப்படி சொல்கிறது அதுக்குள்ளே விட்ற மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல, அதுக்குள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வாட்ச் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்காக போட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து கெத்தாக இருக்குல்ல. ஸோ இதுவே வந்து பச்சை வித்து பிளாக் வித் ஒயிட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்த்திங்கன்னா பென்டன் வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அமேசானில் பார்க்க வந்து கிட்டத்தட்ட வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த நடுவில் பார்த்திங்கன்னா அந்த WD கீழே வந்து பேர் எதுவுமே எழுதலை. ஸோ அதனால தான் ஆர்டர் போட்டேன். கடைசியில் பார்த்தா பேர்லாம் இருக்குது. ஸோ இதாங்க நம்ம வாட்ச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாட்ச் பிரித்தோம் பார்த்திங்களா கவரு, ஸோ அதில் வந்து பேட்ரி கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதில் பார்த்தா பேட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்தேன், ஏதோ பார்த்திங்களா பேட்ரி தெரியுதா. ஸோ இப்போ வந்து பிரித்து பார்ப்போம் இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கவரில் வந்து செலோட்டை போட்டு ஒட்டியிருந்தாங்களா, அதுவும் வெள்ளை கலரில் இருந்துச்சு. அந்த கவருக்கு மேலே இருக்கிற அந்த என்னமோ அந்த வெள்ளை கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா தெரியலை, அதனால் வந்து அப்புறம் தான் பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி எதுக்குன்னா, இப்போ ரன் ஆகிட்டு இருக்க பேட்ரி வந்து ஒர்க் ஆகலைன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்புறம் வந்து ஒர்க் ஆகலைன்னா இந்த பேட்ரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டு, கேமராவாலே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. நானும் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் ஆகும்னு வச்சு பார்த்தேன், ஃபோக்கஸே ஆகலைங்க. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் செல்லோட கேமரா வந்து ஃபோக்கஸே ஆகலாம். இங்கே இருங்க,
எவ்வளோ கிட்ட கொண்டு வச்சேன். அப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சு பார்த்தேங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபோக்கஸே ஆகலை, ஏன்னு தெரியலை. ஸோ சாரி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. ஸோ அதையும் பிச்சிருவோம். ரைட் பாத்திரம். ஸோ பேட்ரி பறந்துடாமல் நான் பிரிக்க பறந்துச்சுன்னா போச்சு. ஓகே. ஸோ அந்த கவர் தேவையில்லை. என்னடா அடிக்கடியிலையும் ஒரு கவர் இருக்காடா, பீடா. பிச்சாச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க நம்ம பேட்ரியோட சைஸு. எத்தினுண்டாக இருக்குது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாட்சுக்கு வந்து இத்தினுண்டு பேட்ரி தான். நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு தான் பார்த்தேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ சொல்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாட்சோட ரேட்டு கேட்குறீங்களா, ஜஸ்ட்டு 269 தாங்க. ஸோ 300ரூவாக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸியான வாட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் வாட்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.